சீதாராமன் சீரியல் ஜூலை 13 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. துரை சத்யாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க ஒயர் கட் பண்ண விஷயத்தை பற்றி. என்னமோ தானாக கட்டான மாதிரி சொல்கிறீங்க கேடி அப்படின்னு சத்யா சொல்லவும், நான் ஒன்றும் பண்ணல, ஒயரை கட் பண்ண ஏசி ஓடலை, இங்கே பாரு விவரமான ஏசி மெக்கானிக் வேணும் அப்படின்னு துரை சொல்ல, ஏசி மெக்கானிக் மட்டும் போதுமா, அப்போ ஸ்பை கேமரா வைக்க ஆள் வேணாமா, டெக்னீஷியன்ஸ் ஆர் ரெடி வெயிட்டிங் ஃபார் யோர் கால் அப்படின்னு சத்யா சொல்ல, உடனே இமீடியட்டாக அனுப்பு. ட்ரக் கேஸில் சிக்கி ஜெயிலுக்கு போக மை சிஸ்டர் மகாலட்சுமி துடிக்கிறா, எவ்வளோ நேரத்தில் வருவாங்க அப்படின்னு துரை கேட்க, மேக்ஸிமம் 10 minutes ரெடியாக உங்கள் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அந்த ஸ்பை டீமை வர சொல்லுங்க, மகாலட்சுமி இஸ் வெயிட்டிங் அப்படின்னு துரை சொல்ல, சரின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க சத்யாவும் துரையும். சத்யாவும் அந்த ஸ்பை டீமுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மைண்ட் வாய்ஸில் அப்படியே யோசிக்கிறாங்க, மகாலட்சுமி மற்றவங்களை அவமானப்படுத்தினா எப்படி வலிக்குங்கிறது இப்போ உனக்கு தெரியும், இவ்வளோ நாள் உன் டைமாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போது இது என்னோட டைம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மகா, அர்ச்சனா, சேது, சுபாஷ் 4 பேர் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு கேட்க, எல்லாருமே சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. சரி, மீரா சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சாப்பிடல அப்படின்னு சொல்லவும், ஒருவேளை சீதா ஜெயிலுக்கு போனால் கவலையாக இருக்கும் அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மகா, ராம் சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க இன்னும் ராமையா சாப்பிடல, மத்தியானமும் லஞ்சு சாப்பிட வரல, இப்போவும் இன்னும் வரல அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க. நீ கூப்பிட்டியா இல்லையா அப்படின்னு மகா கேட்க, காலையில் வெளியே போனவர் இன்னும் வரலைங்கம்மா அப்படிங்கிறாங்க செல்வி. அவன் என்ன குழந்தையா, காணாமலாம் போகமாட்டான், வருவான், நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க துரை. சீதா கொடுத்த பிளான் படி கரெக்டாக துரை ஏசி மெக்கானிக் கூப்பிட்டு போய் கேமராவை சூப்பராக செட் பண்ணிடுறாங்க. இன்னொரு சைடு மகா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக ராம் வராங்க. ராமை கூப்பிட்டு, எங்கே போயிருந்தேன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சீதாவை பார்க்க போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க ராம். டேய், இது என்ன ஜெயிலா இல்லை பார்க்கா, டெய்லி போய் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு மகா கேட்க, இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னும் 5 days தான் சித்திங்கிறாங்க ராம். ஓ, அதுக்கப்புறம் போகமாட்டேயா, பொய் சொல்லாத ராம், உன்னால் அவளை பார்க்காம இருக்க முடியாது ராம்னு அர்ச்சனா சொல்ல, இல்லை போகமாட்டேங்கிறாங்க ராம். ஆமாம், அது என்ன 5 days அப்படின்னு சுபாஷ் கேட்க, ஆமாம் 5 days தான், அதுக்கப்புறம் சீதாவே இங்கே வந்துடுவா அப்படிங்கிறாங்க ராம். எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மகா சும்மா ஒளராம உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாக தான் சித்தி, சூர்யா வீட்டில் சீதா ட்ரக்ஸ் வைக்கலை அப்படின்னு ராம் சொல்ல, அதான் தெரியுமே அப்படிங்கிறாங்க சுபாஷ். உடனே உங்களுக்கு எப்படி தெரியும் சித்தப்பாங்கிறாங்க ராம். சீதா ட்ரக்ஸ் வைக்கலன்னு உங்களுக்கு எப்படி சித்தப்பா தெரியும் அப்படின்னு ராம் திரும்ப கேட்க, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்க, இப்போதான் சொன்னீங்களே அப்படிங்கிறாங்க ராம். அப்படியா சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. உடனே 5 days அப்புறம் சீதா ரிலீஸ் ஆயிடுவான்னு உனக்கு எப்படி தெரியும் ராம் அப்படின்னு மகா கேட்க, சீதா தப்பு பண்ணலன்னு உங்க எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு ராம் கேட்க, அதான் எல்லாருக்குமே தெரியுமே அப்படிங்கிறாங்க சேது. மகா, விட்டா 2 பேரும் எல்லா உண்மையும் சொல்லி சரண்டர் ஆயிடுவாங்க போல இருக்கு, ஏதாவது சொல்லி சமாளி அப்படிங்கிறாங்க அர்ச்சனா. ஏங்க எல்லாரும் உளறிட்டு இருக்கீங்க, ராம் நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் இவங்க எல்லாத்தையும் பொய் சொல்ல சொன்னேன், சீதா ட்ரக்ஸ் வைக்கல, வேற யாரோ தான் ட்ரக்ஸ் வச்சாங்கன்னு நான் தான் சும்மா சொல்ல சொன்னேன் அப்படின்னு மகா சொல்ல, நீங்கள் பொய் சொல்ல சித்தி, சரியாக தான் சொல்லியிருக்கீங்க, உண்மையா சீதாக்கும் ட்ரக்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சூர்யாவும் வைக்கல, வேற யாரோ தான் வச்சிருக்காங்க, அந்த ஃப்ராடுங்க கிரிமினல்ஸ் 4 நாளுக்குள்ளே கிடைச்சிருவாங்க அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக சுபாஷ்க்கும் சேதுக்கும் பொறையேறுது. உடனே எப்படி உங்கள் 2 பேத்துக்கும் ஒரே நேரத்தில் பொறையேறுது அப்படின்னு ராம் கேட்டுட்டு இருக்க, சாப்பிடும்போது பொறையேறாதா, இதெல்லாம் யார் சொன்னது உனக்கு அப்படின்னு அர்ச்சனா கேட்க, சீதா தான் அப்படின்னு ராம் சொல்ல, யார் ட்ரக்ஸ் வச்சதுன்னு சீதா சொன்னாலான்னு மகா கேட்க, ஆமா சித்தி, நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவங்க தான் ட்ரக்ஸை வச்சாங்களாம் அப்படின்னு ராம் சொல்ல, சீதா சொன்னதையெல்லாம் நீ நம்பாத ராம் அப்படிங்கிறாங்க சுபாஷ். நீங்கள் ஏன் சித்தப்பா டென்ஷன் ஆகுறீங்க, தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலும் விடக்கூடாது, அந்த கிரிமினல்ஸ் யாருன்னு தெரியதானே போகுது, கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவாங்க, சீதா ரிலீஸ் ஆகி வருவா, ஜஸ்ட் 5 days வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு ராம் பாட்டுக்குள்ளே போயிடுறாங்க. மகா, ராமுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு அர்ச்சனா கேட்க, நானும் அப்படிதான் நினைக்கிறேங்கிறாங்க சுபாஷ். டவுட்டே இல்லை, எல்லாமே தெரிஞ்சு போச்சு அவனுக்கு, அதான் ஜாடையாக பேசிட்டு போகிறான் அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்க. எல்லாருமே பயங்கரமான ஷாக்கில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் துரை ஸ்பை கேமராலாம் சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சத்யாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அவரும் செக் பண்ணி பார்க்குறாரு, எல்லாமே ஓகே பக்கா அப்படிங்கிற மாதிரி சத்யாவும் சொல்லிடுறாங்க. கேமரா ஃபிக்ஸ் பண்ண வந்தவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நைட் ரூமில் மகாவும் சேதுவும் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அது எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க சத்யா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் துரை என்னடானா டோர் பக்கத்தில் நின்று கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சத்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. துரை, நான் அதை தான் பார்த்துட்ருக்கேன், கண்டிப்பாக இன்னைக்கு மகா சிக்குவா, அவங்க ட்ரக்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க.
கரெக்டாக மகாவும் சேதுவும் ட்ரக்ஸ் பற்றின விஷயம் பேச போகிற நேரத்தில் மது வந்துடுறாங்க. சத்யா பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்கு மேலே இனி இவங்க பேச மாட்டாங்க, அவ்வளோதான், மது கெடுத்து விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிடுறாங்க. உடனே துரை சத்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னாச்சு, ரெக்கார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மது கெடுத்துட்டாங்க, அவங்க தூங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல ஆடியோ மட்டும் கிடைச்சாலும் போதும் அப்படிங்கிறாங்க துரை. இல்லை வேண்டாம், அது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க சத்யா. இன்னொரு சைடு சீதா ஜெயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல செல்லம்மா ஒரு பக்கம் மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் 2 ரவுடி லேடிஸ், இன்ஸ்பெக்டர் அனுப்பின அந்த ரவுடி லேடிஸ் சீதாவை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இதை அப்படியே செல்லமாக நோட் பண்ணிடுறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் வார்டன் ஒருத்தவங்க சீதா உனக்கு துணி தைக்க தெரியும்ல, வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. சீதாவை கூப்பிட்டு கரெக்டாக செல்லமாக வார்ன் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்தா ஏதோ தப்பாக தெரியுது, அவங்க ரொம்ப மோசமான லேடிஸ், உன்னையே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என்ன எதுக்காக பார்க்குறாங்க அப்படின்னு சீதா கேட்க, உன்னை ஏதோ கொலை பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அதுதான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லவும் சீதா அப்படியே பயந்துடுறாங்க. சரி செல்லமாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலே நம்ம இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த 2 லேடிஸுமே போயிடுறாங்க. நீ பேசாம ஜெயிலர் ரூமுக்கு போயிரு சீதா, அதுதான் உனக்கு சேஃப், சொல்றத கேளு அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் அந்த மகாவோட வேலையா இருக்குமோ அப்படின்னு சீதா கேட்க, கண்டிப்பா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க செல்லம்மாவும். சரின்னு சீதாவும் அப்படியே பயந்துட்டே அந்த துணி தைக்கிற ரூமுக்கு போகிறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு லேடி கீழே இறங்கி வராங்க. இங்கெல்லாம் வரக்கூடாது, போய் முதல்ல என்ட்ரி போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சீதாவும் தயங்கி நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ரவுடி லேடி ஒருத்தவங்க சீதாவை இங்கே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பின்னாடி கத்தி வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு லேடி அதே மாதிரி கத்தி வச்சு நின்றுட்டுருக்காங்க. என்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லவும், ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணியாச்சு, இதுக்கு மேலே நீ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை 2 பேரும் விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. சீதா அவங்க 2 பேத்தையுமே தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடி வராங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.